வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், என்னைய அடிக்கிற? ஏய், தப்பு பண்ண உன்னை அடிக்காம வேற யார் அடிப்பாங்க? பாவி, என்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக, முதலிரவு நடக்காம தடுக்கணுங்கிறதுக்காக இப்படியா பண்ணுவ? கட்டின புருஷனுக்கு பால்ல தூக்க மாத்திரை அடி கலந்து கொடுப்ப? யார் புருஷன்? தாலியை கட்டிட்டா அவன் எனக்கு புருஷன் ஆயிடுவானா? அவனை எப்படியாவது என் கூட வாழ வச்சே தீரணும்னு துடிக்கிற உன்னையும் உனக்கு பின்னாடி இருக்கிற உன்னோட குடும்பத்தையும் செதைச்சு சின்ன பின்னமாக்கி கதற வைக்கிறதுக்கு நான் யார வேணாலும் பலி கொடுப்பேன். அதுக்கு நான் ஒண்ணு விட மாட்டேன். கார்த்திக்கு பால்ல நீதான் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அந்த பழிய ஏன் மேல தூக்கி போட்டுட்டேன்னு இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறேன்டி. இதுக்கு எனக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. எல்லாரும் முன்னாடியும் உன் வாயில இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். வாடி. ஏய், இப்ப நீ ஒழுங்கா வரல, நான் உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவேண்டி. அவளை விட்டு ஆதர, விட்டு நகருங்க, வழி விடுங்க. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆதர, நான் சொல்றது கேளு. அவ ஏதோ புத்தி கெட்டுத்தனமா இப்படி பண்ணிட்டா. அத நீங்க சொல்றீங்களா? இவ இப்படி கெட்டு போய் நிக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். இல்ல ஆதர, இல்ல, சத்தியமா இப்ப நான் காரணம் இல்ல. நீ சொல்ற மாதிரி எனக்கு மாப்பிள்ளையும் இந்த குடும்பத்தையும் சுத்தமா பிடிக்கவே இல்லதான். பொங்கல் அன்னைக்கு கூட நான் உங்க எல்லார் மேலயும் இருக்கிற கோவத்துலதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல மாப்பிள்ளைய அப்படி ஒரு நிலைமையில பாக்குறப்ப என் மனசு மாறிடுச்சு. என் பொண்ணு கழுத்துல இப்படித்தான் தாலி ஏறணும், அவளுக்கு அவருதான் புருஷனா வரணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணி எல்லாத்தையும் நடத்தி வச்சதுக்கு அப்புறம் நான் அதை ஏத்துக்காம கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு என் மனச மாத்திக்கிட்டேன். என் சத்யா மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் மனசார ஆசைப்படுறேன். இந்த ஒரு தடவை நீ அவளை மன்னிச்சிரு, எனக்காக மன்னிச்சிரு ஆதர. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வாட்டி நான் இவள மன்னிச்சிட்டேன், ஆனா ஒரு வாட்டி கூட திருந்தல. இந்த வாட்டி நான் இவள மன்னிச்சனா ஏன் மேல எனக்கு கோவம் வரும். ஏய் வாடி. வேண்டாம் வேண்டாம் ஆதர, சொன்னா கேளு ஆதர, சொன்னா கேளு. எனக்காக இந்த ஒரு தடவை சத்யாவை விட்டு எங்க எதுக்கு ஏன் கால பிடிக்கிறீங்க? எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. சத்யாவை மன்னிச்சுட்டேன்னு சொல்ல, அப்பதான் நான் விடுவேன். இந்த ஒரே தடவை உன் அம்மாவுக்காக நான் மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் என் குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் சும்மா விட மாட்டேன். நல்ல வேலை விட்டுட்டு போயிட்டா, இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்காக நீ அவ கால பிடிப்பியா? நீ ஏமா இப்படி பண்ண? காரியம் ஆகணும்னா யார் கால வேணாலும் பிடிக்கலாம், அது தப்பு இல்ல. இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ எந்த தப்பு பண்ணாலும் மாட்டிக்காம சரியா பண்ணு.